நமது புராணம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஆடி மாத பிறப்பு. இந்த ஆடி மாதமானது 17/7/2026 வெள்ளிக்கிழமை, திருதியை திதி, மகம் நட்சத்திரம், உதயாதி நாழிகை 2:15, அதாவது காலை 6:55க்கு கடகராசியில் சூரிய பகவான் பிரவேசம். இதுதான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதங்கிறது தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இன்னிலிருந்து தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது தேவலோகத்தில் மாலை பொழுது சொல்லுவாங்க. இங்கே தை மாதம் வரும்போது தேவலோகத்தில் பகல் பொழுது. தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை தட்சிணாயனம் புண்ணிய காலம் வரும்போது இந்த ஆடி மாதத்தில் தான் எல்லா கிராம தேவதைகள்லாம் முதல்ல பூஜை, கிராம தேவதைகள் நீர்நிலைகள்லாம் பூஜை ஆரம்பித்து, அப்புறம் ஆவணியில் விநாயகப் பெருமான், புரட்டாசியில் நவராத்திரி அம்பிகை, ஐப்பசியில் அபிஷேகம் சிவன், கார்த்திகை மாதத்தில் குமரக்கடவுள், இப்படியே வரிசையாக ஒவ்வொரு மாதம் ஒரு முக்கியமான விசேஷங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் துவங்கும் மாதம். இந்த மாதம் 17/7/2026 வெள்ளிக்கிழமை ஆடி பண்டிகை. ஆடி முதல் வெள்ளி, தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். 19/7/26 ஆடி முதல் ஞாயிறு. 26/7/2026 ஞாயிறு பிரதோஷம், ஆடி மாதம் 2ஆம் ஞாயிறு. 28/7/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. 29/7/2026 இரவு 8:58 வரை பௌர்ணமி. அடுத்தது 2/8 ஞாயிறு, 3ஆவது ஞாயிறு. 3/8/2026 திங்கள், ஆடிப்பெருக்கு, 18ஆம் ஆடி 14ஆம் பெருக்காக நீர்நிலைகள்லாம் வழிபடும் நாள். 6/8/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி கிருத்திகை. 9/8/2026 ஆடி 4ஆவது ஞாயிறு. 10/8/2026 திங்கள்கிழமை பிரதோஷம், சோமவார பிரதோஷம் விசேஷம். 12/8/2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை. 14/8/2026 வெள்ளிக்கிழமை திரு ஆடி பூரம். அம்பாளுக்கெல்லாம் வளையெல்லாம் சாத்தி சிறப்பாக போய் செய்கிறது. 16/8/2026 ஆடி 5ஆவது ஞாயிறு. இந்த ஆடி மாதம் 5 ஞாயிறு இருக்குது, 5ஆவது ஞாயிறு. இந்த மாதத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன், கடக ராசியில் குருவும் சூரியனும், சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்குது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. மீன ராசியில் இருக்கிற சனியை குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த அஷ்டம சனி, 7.5 சனி, அவங்களெல்லாம் கஷ்டங்கள்லாம் இன்னும் அதிகமாக இருக்காது. குரு பார்வை, குரு பயிற்சி ஆச்சு இல்லையா, குரு பயிற்சியாகி கடகராசிக்கு இப்போ குரு வந்திருக்கிறதுனால குருவோட பார்வையால் சனியோட கஷ்டம் அதிகமாக யாருக்குமே இருக்காது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கு. இதில் 31/7/2026 அன்னைக்கு புதன், இப்போ மிதுனத்தில் இருக்கிற புதன் கடகத்துக்கு போகிறாரு. 1/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் மிதுன ராசிக்கு போகிறாரு. 2/8 அன்னைக்கு சுக்கிரன் கன்னியா ராசிக்கு போகிறார். இதுதான் அந்த கிரகம் மாறுது. மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது. இப்போ குரு கடகராசியில் இருக்கார். அதனால் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு அனுகூலமாகவும், கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு அனுகூலமாகவும், விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை குரு பார்வை அனுகூலமாகவும், மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை குரு பார்வை அனுகூலமாகவும், மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை குரு பார்வை அனுகூலமாகவும் சிறப்பான பலன்கள் இவங்களெல்லாம் சொல்லணும். அடுத்து சனி குருவோட பார்வைப்பட்டதுனால யாருக்குமே சனி அதிகமாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சிறப்பான இடத்துலையும், துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல சிறப்பான இடத்துலையும், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம் சிறப்பான இடத்துலையும் சனி பகவான் இருக்கார். ஆனால் இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சுருக்கமான பலன் பதிவிட்டிருக்கேன். அவங்க ராசிக்கு பலன் பார்த்துக்கலாம்.